இன்றைய வசனம் தியானத்தின் தலைப்பு. எலியா நம்மைப் போல பாடுள்ள மனுஷனாயிருந்தும். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 17-18 வசனங்கள். எலியா என்பவன் நம்மைப் போல பாடுள்ள மனுஷனாயிருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. எலியா தீர்க்கதரிசியாக இருந்தாலும் நம்மைப் போல பாடுள்ள மனுஷராக இருந்தார். ஆனால் கருத்தாய் ஜெபம் பண்ணினார். விடாமுயற்சியுடன் தொடர்ந்து ஜெபம் பண்ணினார். கர்த்தருடைய வார்த்தையின்படியே எலியா தன்னை கேரித் ஆற்றண்டையில் ஒளித்து கொண்டிருந்தார். அப்போதும் தனிமையான சூழ்நிலையை சந்தித்தார். ஒவ்வொரு நாளும் 2 வேளை ஆகாரம் அவனுக்கு கிடைத்தது. காகங்கள் அவனுக்கு விடியற்காலமும் சாயங்காலமும் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. அவனுடைய தாகத்திற்காக அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தார். தேசத்தில் மழை பெய்யாதபடியினால் சில நாட்களுக்கு பின் அந்த ஆறும் வற்றி போயிற்று. எலியா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவர் என்பதை 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து நாம் அறிந்து கொள்கிறோம். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தில் கர்த்தருக்காக எலியா தைரியமாக ஜனங்களுக்கு முன்பாக நிற்பதை பற்றி நாம் வாசிக்கிறோம். பின் தேசத்திலே மழை பெய்தது. எலியா ஆகாபுக்கு தன்னை காண்பித்த பின் தன்னுடைய பிராணனை காப்பதற்காக ஓட வேண்டிய நிலை ஏற்பட்டது. அந்த பயமான சூழ்நிலையில் மிகுந்த மனசோர்வோடு ஒரு சூறை செடியின் கீழ் உட்கார்ந்து, கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் என்று ஜெபித்தார். சேனைகளின் கர்த்தருக்காக நான் வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்தேன். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாயிருக்கிறேன். என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள் என்று ஆண்டவரிடம் கூறினார். அப்போது ஆண்டவர் பாகாலுக்கு முன்பாக முழங்காற்படியிடாத 7000 பேரை எனக்காக மீதியாக வைத்தேன் என்று கூறினதை ரோமர் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். தேவனோடு நாம் நல் ஐக்கியத்தோடு இருக்கும் போது நாம் கருத்தாக ஜெபிக்க முடியும். நம்முடைய கடினமான சூழ்நிலையிலும் நமக்கு அருகில் இருப்பவர்கள் நம்முடைய பிரச்சனைகளை நம்மை புரிந்து கொள்ளாவிட்டாலும் நாம் ஏசப்பா என்று கூப்பிடும் போது அந்த சத்தம் பரலோகத்திலே தொனிக்கும். ஆண்டவர் நமக்கு பதில் தருவார். ஆகவே எலியாவைப் போல நாம் பாடுள்ள மனுஷராக இருந்தாலும் சோர்ந்து போகாமல், மறக்காமல், கருத்தாக தொடர்ந்து ஜெபிப்போம். எலியாவை ஆண்டவர் எல்லா சூழ்நிலையிலும் பாதுகாத்தார். எலியா என்பவன் நம்மைப் போல பாடுள்ள மனுஷராயிருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, எலியா என்பவன் பாடுள்ள மனுஷனாக இருந்து தன்னுடைய வாழ்க்கையிலே பயத்தை, சோர்வை, தனிமையை சந்தித்த போதிலும் ஒவ்வொரு நாளும் கருத்தாய் தேவனுக்கு முன்பாக நிற்கிறவராக காணப்பட்டது போல நாங்களும் கூட எல்லா சூழ்நிலைகளிலும் மறக்காமல் கர்த்தருக்கு முன்பாக நின்று கர்த்தரோடுள்ள ஐக்கியத்தை நாங்கள் காத்து கொள்ளவும், ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறவர்களாக காணப்படவும் எங்களுக்கு உதவி செய்ய ஜெபிக்கிறோம் அப்பா. எலியாவை போல கருத்தாய் ஜெபம் பண்ண எங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். Thank you. Have a blessed day.